Hello student, welcome to KL Biology NEET Academy. நான் உங்கள் விவேக் ஸ்டூடெண்ட் கெரியர் கன்சல்டன்ட். நீட் இல்லாமல் என்ன படிப்பு படிக்கலாம்? ஆஸ் அ சயின்ஸ் ஸ்ட்ரீமிங் ஸ்டூடெண்ட் வேற என்னெல்லாம் படிக்கலாம்? அந்த வரிசையில நம்ம அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். அதன் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் கோர்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்ன கோர்ஸ் சார்? இந்த கோர்ஸ் முடித்த உடனே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது என்ன கோர்ஸ் சார் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம். இந்த மீன்வள பல்கலைக்கழகம் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு ஸ்டேட் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவுமே 2012 டாக்டர் ஜே ஜெயலலிதா அப்போதைக்கு இருந்த முதலமைச்சர் டாக்டர் ஜே ஜெயலலிதா பேர்ல செப்பரேட்டா ஒரு ஃபிஷர் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. முன்னாடி இதன் பெயர் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபிஷரி யூனிவர்சிட்டி. இந்த 2012 ஆக்டின் படி அப்போதைக்கு இருந்த பிரசிடென்ட் மிஸ்டர் பிரணாப் முகர்ஜி சார் வந்து செப்பரேட் யூனிவர்சிட்டியா ஸ்டார்ட் பண்ண ஒப்புதல் கொடுத்தார். இந்த ஃபிஷரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தூத்துக்குடியில அது வந்து அண்டர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிஷரி டிபார்ட்மெண்டா இருந்தது. அதன் பேர் இதை செப்பரேட் யூனிவர்சிட்டியா கொண்டு வரணும் அப்படின்ற பட்சத்துல இந்த யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 2017 இந்த பெயரை வந்துட்டு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி சென்னை ஆக்ட் 2017 கொண்டு வந்தாங்க. சார் இதுல என்னெல்லாம் படிக்கலாம் சார்? இப்பல்கலைக்கழகத்துல வந்து மீன் வளர்ப்பு, மீன்வள உயிரியல், மீன் பிடித்தல், மீன் உயிர் தொழில்நுட்பம், மீன்வள பொருளாதாரம், மீன்வள பொருளியல், மீன்வள விரிவாக்கம், மீன்கள் தொழில்நுட்பம், மீன்வள பொருளியல் மற்றும் மீன்கள் பதப்படுத்துதல் குறித்து படிப்புகள் உள்ளது. இந்த ஃபிஷர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. குட் ஃபுட் அண்ட் டேஸ்டி ஃபுட். இது வெளிநாடுகளுக்கும் இந்த மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதுல தொழில் முனைவோர்களுக்கும் இதுல பெரிய வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. டிப்ளமா கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. தொழில் முனைவோர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி சார், அதுல என்னெல்லாம் கோர்ஸ் இருக்கு சார்? எனக்கு இது வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், ப்ரொஃபஷனல் கோர்ஸ், கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்ஸ். இதுக்கான ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு. அந்த கோர்ஸ் பேர் BFSC, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ். அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங்கும் இருக்கு ஃபிஷரியில. அதுதான் பிடெக் ஃபிஷரி இன்ஜினியரிங். சரி சார், செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸுமே இருக்கு இதுல. பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் எனர்ஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, BBA ஃபிஷரி என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுல வந்து பதப்படுத்துதல், அப்புறமா வெளிநாட்டுகள் ஏற்றுமதி செய்தல், இதெல்லாமே இன்வால்வ் ஆகுறதுனால இன்னைக்கு இந்த ஒரு சீ ஃபுட் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு உள்ளது. ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு. இத படிக்கிறதுனால நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேரா ப்ரொஃபஷனல் கோர்சஸ், UGC ஸ்பான்சர்ட் அப்ரூவ் கோர்சஸுமே இருக்கு. அது என்ன கோர்ஸ்? BOC, இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, மீன் பதப்படுத்துதல். BOC, இண்டஸ்ட்ரியல் அக்வா கல்ச்சர். BOC, இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி. சார் இந்த கோர்ஸ் எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா BFSC எல்லாம் 4 வருஷம் கோர்ஸ். அது எங்கெல்லாம் இருக்கு அந்த கோர்ஸ் எல்லாம் அப்படின்றத பிடெக்குமே பண்ணலாம். இன்ஜினியரிங்ல ஃபுட் டெக்னாலஜி இருக்கு. ஸோ அதுக்கான கோர்ஸ் டியூரேஷன்ஸுமே இதுல கொடுத்துருக்கு. நீங்க பார்த்து தெளிவா பாக்குறேன். சரி சார்,
இதை எப்படி எவ்வளவு மார்க் இருந்தா நான் இதுல படிக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? இப்போ ஓப்பன் காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா 55% ஃபார் ஆல் தி 4 ரிக்வயர்ட் சப்ஜெக்ட். இந்த 4 ரிக்வயர்ட் சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சரி சார், பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு அண்ட் பேக்வர்ட் முஸ்லிம்ஸ்க்கு 50% இருந்தால் போதும். மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் எம்பிசியோ அண்ட் டிஎன்சிக்கும் 45% இருந்தால் போதும். ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு அருந்ததியர் பாஸ் பண்ணியிருந்தா போதும் எல்லா சப்ஜெக்ட்லயும். ஷெட்யூல் ட்ரைப்ஸா இருந்தா பாஸ் பண்ணியிருந்தா போதும். சரி சார், என்னெல்லாம் டிகிரி இருக்கு? இதுல கேட்டகரி 1, கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3 பிரிச்சிருக்காங்க. இந்த கேட்டகரி 1 அப்படின்னு பார்க்கும்போது அதான் பிஎஃப்எஸ்சி. அதுக்கு வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கண்டிப்பா தேவைப்படுது. இதுலயே வந்துட்டு பிபிஏ பண்ணணும் ஃபிஷரி என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி ஒன் ஆஃப் த 4 எக்ஸ்க்ளூசிவ் சப்ஜெக்ட் இருந்தா போதும். ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இன்ஃபர்மேட்டிக் பிராக்டிஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். அல்லது குரூப் 3 இருந்தா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் எதுக்கு தேவையில்லை. சரி, நான் இன்ஜினியரிங் பண்ணணும், ஃபிஷரிங் இன்ஜினியரிங்னா உங்களுக்கு மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி தேவை. அதே வந்து எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் எனர்ஜி படிக்கணும்னாலும் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவை. சரி, கேட்டகரி 3ல பாத்தீங்கன்னா நீங்க ஆவரேஜா எல்லா சப்ஜெக்ட்லயும் 12th ஸ்டாண்டர்ட்ல எனி ஹையர் செகண்டரி ஸ்ட்ரீமிங் அப்ரூவ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க பண்ணலாம் இந்த கேட்டகரி 3ல. சரி சார், எவ்வளவு மார்க் இருக்கணும்னு கேக்குறீங்க இல்லையா? இப்போ நீங்க 100க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அத கன்வெர்டட் டு 50யா மாத்திப்பாங்க. இப்ப மேத்ஸ்ல நான் ஒரு 78 மார்க் எடுத்திருந்தேன்னா அது டிவைடட் பை 2 போட்டா உங்களுக்கு 39 வரும். அதாவது 50க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சோ மத்த எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படிதான் பண்றாங்க. அதுதான் அக்ரிகேட் மார்க்கா எடுத்துப்பாங்க. நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அதுல கன்வெர்டட் டு 50யா மாத்தி அதுதான் அக்ரிகேட் மார்க்கா எடுத்துப்பாங்க. சரி சார், இதுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்கு கேட்டகரி வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் காம்படிஷனுக்கு வந்து 31%, பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து 26.5%, பேக்வர்ட் முஸ்லீம் அவங்களுக்கு வந்து 3.5%, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 20%, ஷெட்யூல்டு கேஸ்ட்க்கு 15%, ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியருக்கு 3%, ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு 1% அலாட் பண்றாங்க. என்னெல்லாம் ஸ்கோப் இருக்கு சார்? நீங்க சொன்னீங்க நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுன்னு. நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபிஷரி டெவலப்மெண்ட் ஆபீசரா மாறலாம், ஃபிஷ் பயாலஜிஸ்டா மாறலாம், ஃபிஷ் எக்ஸ்டென்ஷன் ஆபீசரா மாறலாம், ஃபிஷர் ஆபீசராகவும் மாறலாம், ஃபிஷ் மேனேஜர், ஃபிஷ் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் ஃபிஷர் டெவலப்மெண்ட் ஆபீசராகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு ஓபன் ஆகுது, லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்றதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற அடுத்த காணொளி உங்களுக்கு அலர்ட் மெசேஜா வந்தா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த காணொளி நீங்க மட்டும் கேட்டு பயன்படுத்திக்காதீங்க, மற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. இதனால அவங்களுக்கும் இந்த ஃபிஷரிய பத்தி தெரிய வரும், அவங்களுக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ஆகவே உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் யாராக படிப்பவர்களா இருந்தா, பிளஸ் 2ல சயின்ஸ் ஸ்ட்ரீமிங் படிக்கிறவங்களா இருந்தா, நீட் எக்ஸாம் எழுதல, மத்த எந்த படிப்பு நான் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு இந்த காணொளி பயன்படும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதேனும் தகவல் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், ஆல் தி பெஸ்ட்.